நாங்க ஏன் இப்பொழுது ஏமாற்றம் என்று சொல்லுகிறோம்? 50 நாள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. இந்த மக்கள் எதை எதிர்பார்த்து வாக்களித்தார்கள்? உண்மையில் ஒரு பெரும்பான்மை கொடுக்கவில்லை. தாவேகாவிற்கு 118 இடங்கள் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் போக பிறகு அவர்கள் அங்கும் இங்குமாக சேர்த்து கொஞ்சம் குதிரை பேரங்கள் எல்லாம் நடத்தி இப்பொழுது வரைக்கும் ஒரு 6 பேரை தேற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு இன்னும் ஒரு 6-7 தேவைப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் பாருங்கள், 3 எம்எல்ஏக்கள் முதலில் அதிமுகவிலே இருந்து போய் ராஜினாமா செய்தார்கள் இல்லையா? அவர்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகு காலியான இடங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவித்து விட்டது. இந்த 3 பேரின் காலியான இடங்களுக்கு அறிவிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் கார்த்தி பேசுகிற போது கேட்டீர்கள் 50 நாளிலேயே கணித்து விட்டீர்களா என்று. 100வது நாளில் கணிக்கிற வரை இந்த அரசு இருக்குமா என்கிற கவலை எங்களுக்கு இருக்கிறது. இந்த அரசின் மீது நாங்கள் வைக்கிற முதல் குற்றச்சாட்டே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கேவலப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற வேளையிலே திரு விஜய் அவர்களினுடைய அரசு ஈடுபட்டிருக்கிறது. குதிரை பேரம் நடத்தக்கூடாது என்று இந்த அரசமைப்பை கொடுத்தவர்கள் ஏன் கொடுத்தார்கள்? எதற்கு கொடுத்தது? மக்களை ஏமாத்தாதேங்கிறதுக்காக. ஆனால் ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏக்களை நீங்க உங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காதப்ப நீங்க வேற வேற கட்சியில இருந்து அவங்க கட்சியில் ஆட்கள் போய் சேர்றாங்க. அது நான் குறை சொல்லல, நடக்கும். எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போறீங்க பாருங்க. கீழ்த்தளத்திலே ரிசைன் பண்ணிட்டு மேல வரும்போதே உறுப்பினர் அட்டை தயாராக இருக்கிறது பாருங்கள். இந்த குதிரை பேரம் நான் சொல்லுகிறேன், திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் தொடங்குகிற போதே கரும்புள்ளியிலே தொடங்குகிறது. ஒரு கருப்பு வரலாற்றை எழுதுகிறார்கள். மோசமானது. இதுக்கு ஏதாவது கேள்வி வச்சோம்னா இவங்க உடனே நம்மளை பூரா இப்போ ஒரு அணியில சேர்த்துறாரு. தோழர் கூட சொன்னார், இல்ல நீங்களும் திமுக இணைய முயற்சிக்கவே இல்லையா? இல்ல நான் வர்றதுக்கு வர்றேன். அதுக்குள்ள அவர் வலதுன்னாரு, அந்த பக்கம் வலது உட்காந்துட்டாங்கன்னாரு. நான் அன்பான தோழரை கேட்கிறேன், காங்கிரஸ் இடதா? ஆட்சியே காங்கிரசினுடைய ஆட்சி தானே. காங்கிரஸ் இடதா? இடதும் வலதும் எத்தனை காலம் தான் இப்படி புழுகிக் கொண்டே தெரிவது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நிறைய பொய்க்கதைகளை கட்டிவிட்டீர்கள், கண்டுகொள்ளாமல் போனோம். ஆட்சியிலே இருக்கிற போது உண்மை பேச வேண்டும் இல்லையா? நீங்கள் எல்லாம் சேரவில்லையா? திமுகவோடு சேரவில்லையா? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த அரங்கத்தில் பதில் சொல்லக்கூடாதுன்னு வந்து, ஆனால் நீங்க கேட்டீங்க, சொல்றேன். அதிமுகவும் திமுகவும் சேருவதற்கு முயற்சி செய்தார்கள். சொன்னது யார்? எங்கள் கட்சியிலே இருந்து வெளியே போன சில பேர் செய்தியாளரிடமே சொன்னார்கள். அதுதான் ஆதாரம் என்று பேசுகிறார். அவர்களே சொன்ன செய்தி என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக்கி விட வேண்டும் என்று நினைத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்களை எப்படி முதலமைச்சராக்குவது? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் தானே அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க முடியும். அதில் தானே இவர்கள் அமைச்சராக இருக்க முடியும். அந்த பிளானை நாங்க சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து விட்டார் என்று சொன்னவர் தான் தற்பொழுது உங்கள் முதலமைச்சரோடு கைகுலுக்கிக் கொண்டு பட்டு வேட்டி சட்டையிலே முதலமைச்சர் நிற்கிற போது பூங்கொத்து கொடுத்து கொண்டிருந்தார். எனவே திமுகவோடு கள்ள உறவு வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இப்பொழுது உங்கள் அணியிலே இருக்கிறார்கள் என்பதை அன்பாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தது, இந்த குதிரை பேரத்தை வந்து நான் மட்டும் சொல்லிட்டு போகல, இவங்க கூட்டணியில ஏன் இது ஏமாற்றம் நான் சொல்றேன்னா, மொத்தமாய் இழக்கிற மாநில உரிமைகளை. என் அன்பு சகோதரர்கள், நீங்கள் தாவேகாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் பாதம் பணிந்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆட்சி அமைத்து விட்டீர்கள், நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம். உங்கள் ஆட்சியை கெடுக்க வேண்டும் என்பதன் நோக்கமல்ல. ஆனால் இங்கே தாவேகா இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கலாம், நாளைக்கு அண்ணன் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கலாம், இன்னொரு நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதுள்ள தமிழ்நாடு அரசு என்பது தமிழர்களினுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டியது. அந்த அறிவும் புரிதலும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அமைந்த பிறகு நான் சொல்லுகிறேன், மாநில உரிமைகளை இவர்கள் முற்ற முழுவதுமாக அடகு வைக்கிறார்கள். மேகதாதுவுல அணை கட்டுறதுக்கு கர்நாடகா இவ்வளவு வேகமா வேலை செய்கிற போது ஒரு முதலமைச்சர் அங்கு உட்கார்ந்து பேசாத பேச்சு பேசுறாருங்க. இவங்க நடுவர் மன்றம் அமைக்கலாம். எதுக்கு நடுவர் மன்றம்? ஐயா, 2007லயும் 2011லயும் ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் மிக தெளிவாக தமிழர்களினுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது. காவிரி நம்முடைய உரிமை. உங்களுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது, கட்சி தொடங்கிய போது எதுவுமே தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீ ஒரு நடுவர் மன்றத்தை போட்டு அந்த நடுவர் மன்ற நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டான்னா அது இந்த இனத்துக்கு எதிராக போய்விட்டது என்றால் ஆயிரக்கணக்கான பேர் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து பெற்ற அந்த காவிரி உரிமையை இவர்களுடைய அறியாமையால் நாம் இழப்போம். ரீல்ஸ் போட்டே தெரியலாமாங்க? நீங்களும் நானும் ரீல்ஸ் போட்டு தெரியல. தஞ்சாவூர்ல விவசாயி செத்து கிடப்பான்.
என்ன நடவடிக்கை? தென்காசியில 5000 மூட்டை நெல் பார்த்திருப்பீங்க எரிஞ்சிட்டு இருக்குது. அமைச்சர், நான் ரொம்ப வேதனையை பதிவு செய்கிறேன், அவங்களை எனக்கு அப்படி விமர்சிக்கணும்னு எனக்கு இது இல்லை. ஆனால் நான் அமைச்சர் ரீல்ஸ் போடுறாருங்க, போய் மூட்டை எரியிற இடத்துல நின்றுட்டு என்ன சார் நடவடிக்கை? எங்க சார் இது? ஏன் தமிழ்நாட்டிலிருந்து எதுக்கு சார் மத்திய அரசினுடைய பிரதிநிதியா எதுக்கு சார் கர்நாடகாவை சேர்ந்தவரை போடுறீங்க? ஏன் போடுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அவர் கர்நாடகா இல்ல, அவர் ஆந்திராக்காரரு. இதுவா சார் பதில்? இது மாற்றமா சார் இது? அதுக்கு மேல கேட்டேன்னுங்கிறாங்க, உங்க கட்சியில தெலுங்கு பேசுகிறவர்கள் இல்லையா? உங்க வச்சு தெலுங்கு பேசுகிறவன், கன்னடம் பேசுகிறவன், தமிழ்நாட்டிலே வாழ்கிறவன் குறித்து நாங்கள் பேசல. அந்த பிரிவினைவாதம் அல்ல. தமிழ்நாட்டிலே வாக்குரிமை இருக்கிறதா உங்களுடைய பிரதிநிதிக்கு? அவர் தமிழ்நாட்டிற்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கிறதா? விஜய் அவர்கள் நடித்த படத்திலே விஜய் அவர்களுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தார் என்பதை தவிர அவருக்கு இன்னொரு ஏதாவது தகுதி உண்டா? கோட்டூர்புரத்துல தான் அவர் வீடு இருக்குன்னு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. ஓட்டு இருக்கா? எனக்கும் கூட தான் ஈக்காட்டு தாங்கல்ல வாடகைக்கு வீடு இருக்குது, ஓட்டு சிங்கானல்லூர்ல இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது நம்ம? என்ன அது இல்ல. அப்ப என்ன சார் இது? இது மாற்றமா சார்? இது பெருத்த ஏமாற்றம். இது பெருத்த ஏமாற்றம். இது மத்திய அரசிடமும் பக்கத்து மாநிலங்களிடமும் நம்முடைய உரிமைகளை இழக்கிறோம். இது இனி ஒரு ஆட்சி வந்தாலும் மீட்க முடியாத அளவுக்கு மாட்டிக்குவோம். இது குறித்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு புரிதல் உண்டா? நான் அவருக்கு அன்போடு சொல்றேன். அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் ஒரு வேட்பாளரான என்னுடைய நண்பர், அடுத்து பேச இருக்கிறார், நம்முடைய சகோதரர். உங்களால் முடிந்தாலும் சொல்லுங்கள், இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் யாராவது முதலமைச்சருக்கு சொல்லுங்கள், தயவு கூர்ந்து மீண்டும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை எடுத்து போகாது. காட்சி கெளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீக்கூறு மக்கள் நிலம் சொல்லி இருக்கிறது, தமிழ் சொல்லி இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. ஒரு தலைவனுக்கான வழிகாட்டல். காட்சி கிளியனாக இருக்க வேண்டும். அவர் சாப்பாடு கொண்டு வந்துடுறாரு, அங்கேயே சாப்பிட்றாரு. அது தாவேக்காவை நேசிக்கிறவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கலாம். அவங்களுக்கு அதே நிம்மதி. அப்பா பாரு சாப்பாடு கொண்டு வர்றாரு, ஏன்னா அவர்கள் அவரை விரும்புகிறார்கள், தவறில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவரை விரும்புகிறோம். அந்த தலைவரை பற்றி புகழ்பாடுவதில் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு தலைவராக அவர் தன்னுடைய பணிகளை தொடங்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதே போல் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்கு. ரொம்ப 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 மோசமாக்குது. மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் பண்ணது எவ்வளோ தவறான வேலை. நான் அவங்களுடைய பதவியையும் அவர்களை உண்மையிலேயே மதிக்கிறேன். அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் கேட்கறது, நான் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறேன், நாட்டில் கல்வியின் தரம் கெட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. நான் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் கூட பிழை இல்லை. அதனால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் தாங்க அமைச்சர், நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் கல்வியின் தரம் இல்லைன்னு சொன்னா. ஆனால் தரமாக இருக்கிற இடத்திலேயே போய் ஒரு குழந்தையை இப்படி புண்படுத்துறீங்க. ஒன்று, அதாவது ரொம்ப லீஸ்டாக எடுத்துக்கலாம் இந்த அமைச்சர்களில். இந்த காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்களே, குழந்தைங்க காலை பிடிச்சார்கள் அந்த ஆள். சார் நானும் வாத்தியார், குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரமா இல்லையா? சொல்லித்தரமா இல்லையா? நான் சொல்கிறேன், என் குழந்தையும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா, என் குழந்தைக்கு ஒருத்தர் இந்த வேலை செஞ்சிருந்தானா அடிச்சிருப்பேன். புரியுதா? நான் சொல்றேன், நீங்களும் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைக்கு நடந்தா நீங்களா இதான் செய்வீங்க. ஆனா இங்க பேசுவதற்காக எது வேணா பேசலாமா? அதுல எனக்கு வருத்தம் கூட. அவர் போய் செஞ்சுட்டாரு. அன்னைக்கு காலையில தான் ஒரு அமைச்சர் நடனம் ஆடுறாரு, வாடி 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 கைப்படாத சீடி. பள்ளி உயர்கல்வித்துறை அமைச்சர். இப்ப என்ன இது கேட்டா, 1993 மாற்றம் வந்திருக்கா? தப்புன்னு நீங்க எங்களை விமர்சிச்சீங்கல்ல, இப்போ கூட பேசுகிற போது ஏதோ என்னென்னமோ சொன்னார் நண்பர். நான் அதையே நாங்கள் நல்லாட்சி செய்தோம் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? சத்தியமாக சொல்ல முடியும் சார். மக்களுக்கு கேட்கல, என்ன செய்யறது? நான் சொல்கிறேன் சார், நாங்கள் 2011 21 சார் 17 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு, 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரே ஒற்றை மனிதன் முதலமைச்சராக இருக்கும்போது இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் எவனும் சாதிக்கல. 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே ஆட்சி காலத்தில். 7.5 விழுக்காடு உள்இட ஒதுக்கீடு. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லாட்சி தந்தோம். நான் சொல்றேன், ஆயிரக்கணக்கான குடிசை வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு டாக்டர் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த ஒற்றை மனிதர் கொடுத்த அந்த ஒற்றை சட்டம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். நீங்க எங்க நெல்லை கருக விட்டுட்டு இருக்கிறீங்களோ, எங்க நெல்மணிகளை நீங்கள் நாசப்படுத்திட்டு இருக்கிறீங்களோ, அந்த மண்டலத்தை மீத்தேன் ஆய்வில இருந்து காப்பாற்றி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நாங்கள் கொடுத்தோம், நல்லாட்சி கொடுத்தோம். நான் சொல்றேன், நீங்க ஆட்சிக்கு வந்து 50 நாள் தான் சார் ஆச்சு.
கருத்து சொல்றாங்கிறதுக்காக எத்தனை பேர் கைது பண்றீங்க சார்? மாரிதாஸ் ஏன் சார் கைது பண்ணீங்க? நான் கேட்கிறேன், என்ன காரணத்துக்கு கைது பண்ணீங்க? தப்பா பேசிவிட்டா, தப்பா பேசிட்டா வழக்கு போடுங்க, வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கட்டும். நீதிபதி தவறு குற்றம் என்று சொன்னால் அவருக்கு தண்டனை கொடுங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேசுகிறவர்களை எழுதுகிறவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் உங்களுடைய ஆட்சியின் நடைமுறைனா எங்க சார் மாற்றம்? அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஏமாற்றமாக இருக்கிறது. நான் அன்போடு சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், தயவு கூர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கணும். இல்லை என்றால் இது அவர்கள் கட்சிக்கும் பின்னடைவாக போகும், தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை அன்பு கலந்த எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி பேராசிரியர் கல்யாணம்.